வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? சரி, ரொம்ப நாள் ஆச்சு, 2-3 நாள் ஆச்சு மக்களுக்கு செய்தி சொல்லி அதுன்னு. இன்றைக்கி என்ன செய்தி கொண்டு வந்திருக்கேன்? திருநீர், இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரில. நீர்னால் நம்ம தண்ணியை சொல்லுவோம். ஆனால் இது உடல் ஒரு சாம்பலான ஒரு பொருள். நம்மளும் ஒரு பொருள் தான், அசையும் பொருள். காற்றடிச்சா மரமுடன் தான் அசையுது, உயிர் இருக்குது. கல் மண் எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது, அதை விட்டுக்கல்லுங்க. ஆனால் திருநீர்னு ஏன் வச்சான்? அதை ஏன் நெத்தியில் பூசணும்னு வச்சாங்க நம்ம ஆளுங்க? அதை நீங்கள் சொல்கிறீங்க, ஓகேவா? ஐ வாண்ட் டு நோ அபவுட் தட். இந்த திருநீர் எதுக்காக வச்சோம், எதுக்காக இது பண்ணுறோம், இதெல்லாம் சொல்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கி நான் வச்சு பார்த்தேன், எனக்கே என்ன பிடிச்சிருக்கு. ஜஸ்ட் வைக்க கூட இல்லை. ஆனால் நான் சாமிக்கு முன்னாடி போய் அங்கே இருந்தது யதார்த்தமாக அந்த திருநீரை எடுத்து பூசினேன். அப்போ சாமிக்கிட்டே கேட்டேன், ஃபோட்டோவில் நீங்கள் அழகாக இருக்கீங்க, குளிச்சாதான் திருநீர் வைக்கணுமா, இல்லைன்னா வைக்கக்கூடாது, இல்லை அதை குளிச்சாதான் சாமி கோயிலுக்கு வரணுமா, இல்லை வரக்கூடாது? அப்போ நீங்கள் குளிச்சிட்டிங்களா? தெரியலையே. நீங்களும் டெய்லியும் குளிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்களா? உங்களை குளிப்பாட்டிக்கிட்டு தான் இருக்காங்களா? அப்படிங்கிறது எனக்கும் தெரியுது. ஆனால் ஏன் குளிக்கணும், ஏன் குளிக்கக்கூடாது? சரி, அவங்களே நம்ம முட்டாளாக்கிட்டு இருக்கோம்ல, கடவுளையே ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். கடவுளையும் முட்டாளாக்குறோம், கடவுளையும் ஏமாத்துகிறோம், கடவுளே வர சொல்கிறோம். ஆனால் கடவுள்கள் எல்லாம் நமக்காக என்ன செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆக்சுவலி தெரியாது தானே, அதானே உண்மை. தெரிஞ்சிருந்தால் ஏன் அப்படி பண்ண போகிறோம்? இல்லை, அது இதுன்னு பண்ணிக்கிட்டு சும்மா தேவையில்லாத பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். அதனால் கடவுள் எங்கே இருக்காங்கிறத விட அவர் எங்கே இல்லைன்னு நினைக்கிறது தான் நம்ம மேல். ஏன்னா நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் கடவுள் இருக்கார். கடவுள் எங்கெல்லாம் நம்ம இருக்கிறோமோ அங்கெல்லாம் இருப்பார். எப்படியா? அது உங்கள் மனசு தொட்டி கேளுங்க. நீங்கள் செய்கிற செயல்லையும் வாழ்கிற வாழ்க்கையிலையும் எல்லாத்துலேயுமே கடவுள் 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 சாமி 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 இப்படி அனைத்துமே இருக்குது, ஓகேவா? அதனால் நீங்கள் கடவுளை பற்றி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நல்லா உங்கள் மனசை பற்றி தெரிஞ்சுக்கணும். புரியுதா மக்களே? இதை சொல்கிறதுக்கு தான் வந்தேன். ஜாலியாக நான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு எனக்கே ஒரு ஆசை இல்லை. அப்படியே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான், பார்த்துக்குங்க. என்ன பார்க்குறதுக்கு எனக்கே ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த பெர்ஃபார்மன்ஸே பண்ணுறேன். அப்போ எனக்குள்ளேயும் கடவுள் இருக்கார், கண்ணுக்கு தெரிகிறார். நான் எனக்கு அழகாக தெரிகிறேன். ஆனால் அழகாக தெரியாமல் இருக்கிறது எப்போ தெரியுமா? நம்ம மற்றவங்களுக்கு துரோகம் செய்கிறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, ஏமாத்துறது, ஊழல் பண்ணுறது, அடிக்கிறது, கல் தொடர்பு பண்ணுறது, இது ஏகப்பட்ட விஷயங்கள். என்ன பிடிக்கிறதால தான் இந்த இதில் நான் இப்போ உங்கள்கிட்ட தைரியமாக பேசிகிட்டு எனக்கே பிடிச்சிருக்கு. நான் பொய் சொல்ல விரும்பல. இது எத்தனை பேர்த்துக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரில, எனக்கு என்ன பிடிச்சிருக்கு. ஆனால் என் மனசுக்குள்ளே கடவுள் இருக்கார். சாமி ரெண்டுமே ஒன்று தான் பேர். ஆனால் காமனாக கூப்பிடுறது நம்ம எல்லாத்தையும் கடவுள் 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 தான். இந்த கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு தேடி தேடி பார்ப்போமே உலகத்தில். அதை தேடும் பொருள் எங்கே இருக்குது, தேடாத பொருள் எங்கே இருக்குதுன்னு நம்ம தேடி தேடி பார்த்து அந்த கடவுளை தேடுங்க. எங்கே இருக்காருன்னு. உங்கள் மனதுக்குள்ளே இருக்காரா, இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்காரா, இல்லை அடுத்த வீட்டில் இருக்காரா, இல்லை உங்கள் அப்பா ரூபத்தில் இருக்காரா, இல்லை உங்கள் அம்மா ரூபத்தில் இருக்காங்களா, இல்லை உங்கள் நண்பர்கள் ரூபத்தில் இருக்காங்களா, இல்லை உங்கள் தங்கச்சி ரூபத்தில் இருக்காங்களா, உங்கள் சொந்தக்காரங்க ரூபத்தில் இருக்காங்களா, இல்லை உங்களுக்குள்ளே இருக்காங்களா? அதை நீங்களே தான் கேட்டுக்கணும், ஓகேவா? ஏன்னா எனக்கு கடவுள் இருக்காரு 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 அப்படிங்கிறது தான் உண்மை. கடவுள் இல்லை 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 அப்படிங்கிறது தெரியலப்பா.
அதனால் நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக சூப்பராக வாழணும், ஓகேவா? நான் விட்ட நாள் பூரா என்னை பார்த்து என்னையே ரசிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருப்பேன். ஏன்னா நான் அப்படி இருக்கிறேன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுதா? என்ன நான் பெருமையாக பேசிக்கிற அளவுக்கு நான் இருக்கிறேன்னா இல்லையான்னு எனக்கு தான் தெரியுது. அது நீங்கள் தான் சொல்லணும், கடவுள், ஓகேவா? நான் இப்போ இதில் பார்த்து பேசுகிறேன். இந்த பேசுகிற தைரியத்தை கொடுத்தது என் கண்ணு தான். நம்ம பார்க்குற செயல், நான் பார்க்குறத ரசிக்கிறோம், அது அழகாக இருக்கணும். கேட்குறது இனிமையாக இருக்கணும், சொல்களாக இருக்கணும். அதை கேட்குறதும் அழகாக இருந்ததுன்னா அதுவும் கடவுள் தான். உணரணும் ஒருத்தவங்க வலி, வேதனை, கஷ்டம், நஷ்டம், அதுவும் ஒரு கடவுள் தான். அவை அனைத்தும் கடவுள் 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 கடவுள். கடவுள் எங்கே இருக்கிறார் என்பதை கேட்டு 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 உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் கேட்டுக்கிட்டு வாழ வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். எனக்கு நான் தான் கடவுள் ஃபஸ்ட். ஏன்னா என்ன நான் கடவுள்னு நினச்சிக்கிட்டா தானே எங்கள் அப்பா அம்மாவை நினைக்க முடியும். எனக்குள்ளே கடவுள் இருந்தால் தானே எங்கள் அப்பா அம்மா கடவுள்னு நினைக்க முடியும். இல்லை என் சொந்தக்காரங்க, என் புள்ள, பொண்டாட்டி, தாத்தா, முப்பாட்டன், அவங்களெல்லாம் நினச்சா தான் அப்புறம் அடுத்தது நம்ம முன்னோர்களை நினைக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு அப்படி தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, கொஞ்சம் பொறாமப்படாதீங்க. ஐயோ இவன் இப்படி பேசுகிறான், அப்படி பேசுகிறான், அது இது லொட்டு லொசுக்கு அனைத்தையும் விட்டுட்டு ஜாலியாக சந்தோஷமாக வாழுங்க, ஓகேவா? உங்களுக்குள்ள நீங்களே கேட்டீங்க, கடவுளே 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 அப்படின்னு கேட்டுக்கோங்க, ஓகேவா? எனக்கு பார்க்க ஆசையாக இருக்குங்க. என் மூஞ்ச எத்தனை பேர் இது ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்கா? அப்படியா? ஆகிட்டுருக்கு. ரொம்ப ஆசையாக இருக்குது. என் மூஞ்ச எனக்கு பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒரு முருகன் மாதிரியோ, ஒரு பெருமாள் மாதிரியோ, ஒரு சிவன் மாதிரியோ, ஒரு பிள்ளையார் மாதிரியோ, ஒரு மணிகண்டன் மாதிரியோ, ஒரு ஐயனார் மாதிரியோ, அப்படி இப்படின்னு அழகாக எனக்கு தோணுது. என்னை பார்க்க எனக்கே ஆசையாக இருக்குது. அதனால் உங்களை நீங்களே பார்த்து ரசிங்க, பிடிச்ச பாருங்க, கேளுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க உலகத்தில், ஓகேவா? சரி மக்கள், நான் ஒரு பாட்டு சாங் பாடணும். ஓ முருகா, ஓ முருகா, உனக்கு நன்றி சொல்வேன். ஓ முருகா, ஓ முருகா, உனக்கு நன்றி சொல்வேன். என்னை இப்படி ஆக்கினது நீதான், என்னை இப்படி மாற்றினது நீதான். இதனால் பொறாமப்படாத விநாயகா, அதுவும் நான் தான், அதுவும் நீதான். ஓ முருகா, ஓ முருகா, உனக்கு நன்றி சொல்வேன். ஓ முருகா, ஓ முருகா, உனக்கு நன்றி சொல்வேன். அரை கோடி தேர்தலில் ஒருவன், தமிழன், நான் உங்கள் நண்பன். நீங்கள் இல்லாமல் நான் இங்கு இல்லை, நீங்கள் எல்லாமே உங்களை வாழும். மயிலிறகே மயிலிறகே வருடுகிறாய் என்னை, மழை நிலவே மழை நிலவே வருடுகிறாய். நான் என்ன கையெழுத்து அன்பே, அதுதானே இருவரும் நீதானே எழுத்து. நாய் குலைக்குது என்னை பார்த்து அன்பே. நாய்க்கு கூட போகிறாங்க என்னை அழகை பார்த்து. ஆஃப்டர் ஒரு நாய்க்கு கூட போகிறாங்க பார்த்துட்டு. இந்த அழகை பார்த்து, இந்த அழகை பார்த்து, இந்த அழகை பார்த்து, இந்த அழகை பார்த்து, இந்த ரசனையை பார்த்து நாய்க்கு கூட பொறாமல் வருது. அதுக்கு காரணம் நானா? கண்டிப்பாக நாய். அது
கடவுள் செஞ்ச குத்தம், கடவுள் செஞ்ச வினை, கடவுள் செய்த தியாகம், கடவுள் செய்த அற்புதம் எல்லாமே அவனுடைய செயல் தான். புரியுதா? முருகா முருகா உனக்கு நன்றி சுகே, முருகா முருகா உனக்கு நன்றி சுகே. நானுங்கள் நண்பன் எங்களில்லாம் நான் இல்லை, நீங்கள் இல்லாமல் இல்லை. முருகா முருகா உனக்கு நன்றி சொல்வே, முருகா முருகா உனக்கு நன்றி சொல்வேன். விநாயகனே வினை தீர்ப்பவனே, ஏனை முகத்தோனே நாளும் முதல்வனே. விநாயகனே வினை தீர்ப்பவனே, ஏனை முகத்தோனே நாளும் முதல்வனே. ஓ முருகா ஓ முருகா உனக்கு நன்றி சொல்லேன். ஓ முருகா ஓ முருகா உனக்கு நன்றி சொல்லேன். உனக்கு நன்றி சொல்வேன். ஓ முருகா ஓ முருகா உனக்கு நன்றி சொல்வேன். முருகா முருகா உனக்கு நன்றி சொல்வேன். ஓ முருகா ஓ 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 முருகா உனக்கு நன்றி சொல்வேன். நான் தாண்டா வந்திருக்கேன் கருப்பசாமி. நம்ம நாட்டில், நம்ம வீட்டில், நம்ம ரோட்டில், நம்ம காட்டில் எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்கு. முதலமைச்சருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பணக்காரங்களுக்கும் ஆணவம் பிடிச்சிருக்குடா. இதை அழிக்கணுண்டா, இல்லைன்னா அழிக்க முடியாதடா. கருவா கருப்பா வந்திருக்கண்டா. நான் தான் எல்லாத்தையும் சரி கட்டி எல்லாத்தையும்
பெருசாக்குவேன்டா, பெருசாக்குவேன், 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 பெருசாக்குவேன். நாட்டை வளர்ப்பேன், இந்த என் நாட்டை காப்பாற்றுவேன்டா. கருப்பா, கருப்பா, கருப்பன் வந்திருக்கான், கருப்பன் வந்திருக்கான். கருப்பா, 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 நெருப்பா, 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 கருப்பா, கருப்பா, பாலா, பாலா, வா, 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 முருகா, முருகா, மனக்கு நன்றி சொல்லு. மணிகண்டா, வீரா, 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 வா வீரா, வா, 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 வா. செல்லியாத்தா, சில மாதிரியாத்தா, எங்கள் அன்பையும் புரிஞ்சிக்கிட்டு நீ வாழாத்தா. கண்ணாத்தா, என்ன பாராத்தா, என்ன பார்த்து பார்த்து நடத்து நீயே நீயாத்தா. இப்போ இப்படி சோகத்தில் விட்டுட்டியே யாத்தா. கண்ணாத்தா, என் செல்லியாத்தா, என் பிள்ளைய உன்னை பெற்று எடுத்தியே செல்லாத்தா. இப்படி ஆட விட்டு வேடிக்கை பார்க்குறேன் என்னாத்தா. என் செல்லாத்தா, செல்ல மாறியாத்தா, உன் பிள்ளைய கண்ணில் காமிச்சிட்டு போறிய என்னாத்தா. எழுத்து எப்படியாச்சு அது எனக்கு புரியல, தெரியல மாரியாத்தா. ஒன்றை நினச்சியே வாழ்ந்த எனக்கு இப்போ நான் வீட்டிலே முடங்கி கிடக்குறேனே யாத்தா. சொல்லாத்தா, சொல்லு வாக்கிய குடையாத்தா. இந்த வாக்கையில் எத்தனை இருக்கு சொல்லாத்தா. காணாத்தா, அந்த கண்கள் இரண்டும் என்ன பண்ணுதே சொல்லாத்தா. எங்காத்தா, எடை எங்காத்தா, என்னை ஏன் இப்படி அட்டி படைக்கிற சொல்லாத்தா. அது என்னாத்தா, மலையாத்தா, உன்னை நினச்சி நினச்சி வாழுறானே சொல்லாத்தா. டிங்டன் டிங்டான் 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 டிங்டன் டிங்டான் டிங்டன் 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 டிங்கன் டிங்கன் டிங் டிங்கன் டிங்கன் டிங் டிங்கன் டிங்கன் டிங் டிங்கன் டிங்கன் டிங் டிங்கன் டிங்கன் டிங். செல்லாத்தா, சில மாரியாத்தா, இங்கே வந்து வந்து ஆகுறானே சொல்லாத்தா. கண்ணாத்தா, என் காளியாத்தா, என்ன உன்னை நினச்சி பாடுறானே காப்பாத்தாத்தா. போதாத்தா, இது போதாத்தா, இது போதாதுன்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் சொல்லாத்தா. கண்ணாத்தா, என்ன காமியாத்தா, இந்த உலகத்துக்கு என்ன வந்து காமியாத்தா. ஏ தங்காத்தா, என்ன தாயாத்தா, உன்னை ஆட்டி படைச்சி போட்டி படைச்சி என்ன படைச்ச கடவுளே நீயாத்தா. செல்லாத்தா, செல்ல மாரியாத்தா. டண்டன் டண்டான் டண்டன் டண்டான் டண்டான் டா. கண்ணாத்தா, ஐ காணாத்தா,
என்ன அன்பு அன்பு என்று அழைக்கிறே சொல்லாத்தா. Kanata, mareta, sudata, kalata, meleta, ineta, ingata, mengata, ingata, menata, sulata, wah, 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 வாத்தா உன் அன்பை வந்து பாராத்தா. இந்த உலகத்திலே உனக்கு பிடிச்ச அன்பை வந்து பாராத்தா. ஏ செல்லாத்தா, ஏ மாரியாத்தா, உன் அன்பை எனக்கு கொடுத்துட்டியே சொல்லாத்தா. உன் அன்பு தானே நானே உனக்கு தெரியாத்தா. உன் அன்பு தானே நானே உனக்கு புரியாத்தா, புரியாத்தா. I love you மாரியாத்தா, I love you ஸ்ரீயாத்தா. பக்தி பிடிச்சுனா கடவுள் இருக்கிறது இன்னும் தோணும் போல இருக்கு. எல்லாமே அழகாக தோணும். சாமியை பார்க்குறேன் அழகாக இருக்கு, அதை பார்க்குறேன், படத்தை பார்க்குறேன், எல்லாம் அழகாக இருக்காங்க. ஒரு சாதாரண விஷயத்தை பார்த்தாலும் அழகாக தெரியுறாங்க. இதெல்லாம் ஏன் அத்தா? அப்பா, மணியப்பா, மணிகண்டப்பா, முருகப்பா, ஞான பண்டிதா, செல்வ விநாயகா, இந்த உலகத்தில் இவ்வளோ பரவசமாக இருக்கேன். ஆண்டவரே, அல்லாவே, இதெல்லாம் அழகான உலகத்தை படைச்சிருக்கீங்க, அழகான மனிதர்களை படைச்சிருக்கீங்க, அழகான உயிரினங்களை படைச்சிருக்கீங்க, அழகான உணவுகளை படைச்சிருக்கீங்க, அழகான விசித்திரமான உலகத்தை உருவாக்கியிருக்கீங்க. உங்களை விட எனக்கு என்ன வேறு வேணும்? சொல்லு அத்தா, சொல்லுங்க அத்தா. இந்த மாதிரி நான் வாழ்க்கையில் பேரான இருந்தது. இங்கெல்லாம் பெரிய ஆளுங்க தான். எங்கள் தாத்தா, முப்பாட்டன், எங்கள் அப்பா எல்லாமே உங்கள் ரூபத்தில் தான் நான் பார்க்குறேன். என் மாவன் பிள்ளையிலேருந்து நல்லா எல்லாத்தையும் காப்பாற்றுனாங்க. அப்பா, எல்லாத்தையும் காப்பாற்றுங்க அப்பா, சரிங்களா? எல்லாத்தையும் காப்பாற்றுங்க அப்பா. ஓகேப்பா, தங்க குட்டிப்பா, செல்ல குட்டியப்பா, என் மலையப்பா. கொல்லி மலையானே என் கருப்பு, என் கருப்பு, என் கருப்பு மணியே, கண்ணு மணிய பொண்ணு மணியே, என் காலத்தில் ஒன்றை நினச்சி வாழுறேன்டா மணியண்டா, வீர மணியண்டா. என் முருகப்பா, உன் சொல்லும் செயலும் அழகும் பெருமையும் என்ன நினச்சி பாடுது, ஆடுது, உழுக்குது, எடுக்குது. அனைத்தும் அந்த மகாபிரபு கடவுள் சிவன், பெருமாள், பிரம்மா எல்லாம் நடத்தும் நாடகம்தானா? இவை அனைத்தும் என்னை உருவாக்கிய எங்கள் அப்பா அம்மா நீங்கள் தானா? என் புள்ள பொண்டாட்டிலாம் நீங்கள் தானா? என் காதலியிலேருந்து என் சொந்த பந்தம், என் மக்கள் நீங்கள் தானா? அட கடவுளே, இது தெரியாமல் போச்சே. இத்தனை நாளா
சரி கடவுளே, எல்லாம் வரேன் மக்களே, கடவுளே.